கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்றிரவு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் வெக்கி தலைக்குனிய வேண்டும் என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற தொடர் குற்றச் செயல்கள் காட்டுகின்றன. அதிமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர். பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது. மாறாக திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் தமிழகம் இன்று இழிநிலையில் இருக்கிறது. இப்படி ஒரு கையாளாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் வெட்கி தலைக்குனிய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.